இந்த உலகத்தில் கண்ணப்பரை விட அன்பு செலுத்த முடியாது, கண்ணப்பரை விட பக்தி செலுத்த முடியாது. அதற்கான ஒரு வரிங்க. கண்ணப்பர் ஒப்புதோர் அன்பின்மை கண்டப்பின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி வன்பணிந்து என்னை வாவென்று வான்கருணை சுண்ணப்பொன் ஈசற்கே சென்றுதா கோத்தும்பி. இந்த வரி சொல்லியிருக்குங்க. பெத்தநாடு அப்படின்ற ஊரில் நாகன் அப்படின்ற வேட தலைவருக்கு திண்ணனாக பிறகுறாருங்க கண்ணப்பர். தன்னுடைய 5வது வயதில் பாடசாலைக்கு வில்வித்தைக்காக அனுப்புகிறாங்க. அவர் குருநாதர் சொல்லி கொடுக்க உடனடியாக முடிக்கிறாரு. இதெல்லாம் கற்றுக்கவே பல வருடங்கள் ஆகுமே, உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய அறிவு எட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இளவரசராக பதவியேற்கும் போது முதல் வேட்டைக்காக நாணன் காடன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட அனுப்புகிறாங்க. அவர் எங்கே தேடியும் வேட்டையே கிடைக்கலங்க. தூரத்தில் ஒரு பன்றி தென்படுது. அது தேடி ஓடி வேற காட்டுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வேட்டையாடிட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதை சுட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தின்னனும் அதே சொல்கிறாங்க. பக்கம் இருக்கிற நதிக்கரைக்கு கொண்டு போனாங்க. அங்கே இருந்துட்டு நாணன் சொல்கிறாரு, இங்கே ஒரு குடிமிசாமி இருக்குது, அதை நாங்கள் எப்போ வந்தாலும் வேண்டிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காடன் இருந்துட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. உடனே வாப்பாலாம் சொல்லிட்டு திண்ணன் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே காதில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவருடைய உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதை போயிட்டு கட்டி தழுவி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிடுறாருங்க. நானும் இருந்துட்டு இந்த மாதிரி பூவெல்லாம் போடுவாங்க, அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ முணுமுணுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிவாச்சாரியர் இப்படியெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருசாமி பயப்படாத, உடனடியாக வந்துடுறேன், உனக்கு இந்த மாதிரி நான் அபிஷேகம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்றியை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது துப்பி ஒரு குவளையில் கொண்டு போவார். அதுக்கப்புறம் வாயில் தண்ணியை கொண்டு போவார், தலையில் பூவை கொண்டு போவார். இந்த மாதிரி 5 நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பார். சிவாச்சாரியார் சொல்லுவார், என்ன சாமி உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவரெல்லாம் தண்டிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கனவுல சாமி தோன்றி நாளைக்கு இந்த திருவிடையாளரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி கண்ணப்பர் எல்லாத்தையும் கொண்டு வராரு. சாமி கண்ணிலேருந்து ரத்தமாக வந்துட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பச்சையிலையெல்லாம் கொண்டு வச்சு அந்த ரத்தத்தை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரத்தம் நிற்கவே இல்லை. உடனடியாக தன்னுடைய அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சிவலிங்கத்தில் அப்புறாரு. ரத்தம் நின்றுச்சு. உடனே ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கிறாருங்க. சாமி கண்ணில் ரத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இன்னொரு கண்ணில் ரத்தம் வருதுங்க. அதுவும் ஒரு துளி கூட யோசிக்காமல் காலை எடுத்து கண்ணில் வச்சுட்டு உடனே ஒரு கண்ணை எடுக்க போகும்போது ஒரு கரம் அவருடைய கையை பிடிக்குதுங்க. வளையல் அடிந்த கரம். அப்பா வர தாமதமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் கையை பிடிக்கிறாரு. உடனே சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. அந்த காட்சி தாங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அவருக்கு. காலத்தி மலையில் இப்போவும் கண்ணப்பருக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. அவர் வணங்கிட்டு தாங்க எம்பெருமானே வணங்க முடியும். கண்ணப்பருடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அசைவம் சாப்பிட்டு சாமி கொடுக்கலாமே, அதுக்கு உதாரணமே கண்ணப்பர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்ணப்பருடைய அன்புக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? கண்ணப்பருடைய பக்திக்கு நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் அசைவம் சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. வரட்டுங்களா? ஓம் நமச்சிவாய.